Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திலிருந்த அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலில் உள்ளது இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு இன்னும் முழுமையான விதிகள் வகுக்கப்படாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு இருந்த அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், விரிவான தகவல்களை வழங்குங்க. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமானது அமலில் உள்ளது. ஓய்வூதிய திட்டத்திற்கு இன்னும் முழுமையான விதிகள் வகுக்கப்படாத நிலையில் உள்ளது. முழுமையான விதிகள் வகுக்கப்படும் வரை இடைக்கால நிவாரணம் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 30% வரை நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசானது இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், விரிவான தகவல்கள் வழங்குங்க. தமிழக அரசு துறைகள்ல 1/4/2003 பிறகு சேர்ந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துலதான் சேர்க்கப்பட்டாங்க. அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலை பார்க்கறாங்க. இவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுதான். ஜாக்டோஜியோ அமைப்பும் பிரதானமா இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல ஆண்டுகளா போராட்டங்களும் நடத்தி இருக்கு. இந்த நிலையில தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு தலைமைச் செயலகத்துல முதல்வர் விஜய சந்திச்ச ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில தற்போது தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கு. அதாவது டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாற்றி அமைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழே ஒரு இடைக்கால நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 1/1/2026 பிறகு கிட்டத்தட்ட இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த ஒரு 10,000 பேருக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எந்த பெனிஃபிஷரியும் கிடைக்காத ஒரு சூழல்ல அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில, உடனடி நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில ஒரு இடைக்கால நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அரசாணை தான் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில முழுமையான அந்த ஓய்வூதிய திட்ட விதிமுறைகள் வகுக்கும் வரை தற்போதைக்கு இடைக்கால நிவாரணமாக ஊழியர்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்துல 30% அல்லது 10,000 ரூபாய், இதுல எது அதிகமோ அதுல 60% அகவிலைப்படியோடு சேர்த்து இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது ஜனவரி கடந்த 1/1/2026 முதல் இந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வருகிறது என்றும் அரசாணையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கடந்த 6 மாத காலங்களில் ஓய்வு பெற்ற 10,000த்திற்கும் அதிகமான ஊழியர்களுக்கு இந்த இடைக்கால நிவாரணம் என்பது மிகவும் பயனளிக்கும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய கோரிக்கைக்கு தற்போது ஒரு இடைக்கால நிவாரணமாக தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.